உனக்காய் முன்னறிந்து செயல்படுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. மேய்ப்பனுடைய மிக பிரதான வேலை அதுதான். மேய்ப்பனுடைய பிரதானமான வேலை என்ன? அந்த முன்கூட்டி அறிந்து ஆடுகளுக்குரிய அந்த தண்ணீரா இருக்கட்டும், அந்த புல்லுள்ள இடங்களா இருக்கட்டும், எல்லாமே முன்னறிந்து ஏற்கனவே போய் பார்த்து அந்த இடத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குதான்றதை அறிந்து அந்த தண்ணீர் சுவையை பார்த்து அதையெல்லாம் தன் ஆடுகளுக்கு கொடுக்கிற நல்ல மேய்ப்பன் கர்த்தர். அல்லேலூயா. முன்னறிந்து செய்கிறவர், உன் தேவைகளெல்லாம் முன்னறிந்தவர் யெகோவா ஈரே தேவன் இருக்கிறார், முன்னறிந்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். அடுத்த மாதம் என் வாழ்க்கையில் என்ன தேவை இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடியவர் என் ஆண்டவர். நாளைக்கு எவ்வளவு பெரிய தேவைகள் இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய கர்த்தர், முன்னறிந்து செயல்படுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து யாரும் இங்க பயப்படாதீங்க. பயப்படுறவங்களுக்கு இங்க இடம் இல்லை. அப்படி பயத்தோடு வந்தா இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. பயந்து பயந்து வாழ்கிறவன் அல்ல மனிதன், தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் பயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நீங்கள் விசுவாசமா சொல்லணும், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஏன்னா எனக்கு முன்னால போய் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையை அறிந்திருக்கிற ஆண்டவர், என் எதிர்காலத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். என்னென்ன வயசுல உனக்கு என்ன செய்யணும், நீ எப்படி வாழணும் என்றதெல்லாம் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையின் பிரகாரம் இந்த தோல்வியில் என் வாழ்க்கை முடிய போறதில்லை, இந்த பிரச்சனையினால நான் என் வாழ்க்கை அழிய போறதில்லை. எல்லாவற்றிலும் என்னை திருப்தியாய் என்னை நன்மைக்குள் நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதுதாங்க விசுவாசம். வாழ்க்கையில தோல்வியே வாழ்க்கையா இருக்குன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற இந்த பற்றாக்குறை, தரித்திரம், சமாதானம் இல்லாத சூழ்நிலையாவே என் வாழ்க்கை இருக்கும் தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என்னை கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.